திருப்பலியானது ஸ்ரீநாத் ட்ரைசா குடும்ப கருத்துகள் நிறைவேறவும், ஆண்டனி அலிசம்மா குடும்பத்தில் இரவு செய்த அனைத்து நலனுக்காகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியும், ஜான் பீட்டர் ஜென்மராக்கினி அவர்கள் நினைத்து கருத்துக்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், சிறில்தாஸ் மேரி குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நலனுக்காகவும் நன்றி பலியாகவும் குழந்தைகள் வாழ்வில் வளம் பெற வேண்டியும், ஜார்ஜ் மலர்விழி இவர்களுடைய குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நலனுக்காகவும் இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், சின்னசாமி, ராணி ஆரோக்கிய மேரி, எமிலி மரி, சவரிமுத்து, மரிய லூயிஸ், ஜோசப் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நலனுக்காக நன்றி பலியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Praise the Lord. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை சமூகமாய் வாழும் என் கிறிஸ்துவ பெருமக்களே, இன்று தாயாம் திரு அவை பொது காலத்தின் 20வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கடவுளின் திருவுளம் என்பது அவருடைய இல்லம் அனைத்து மக்களுக்கும் அனைத்துமாக இருக்கக்கூடிய ஒரு சமநிலையை உருவாக்கக்கூடிய ஒன்றுதான் கடவுளின் இல்லம். Praise the Lord. Hallelujah. கடவுளின் திருக்கோயில் என்பது சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் வளர்க்கக்கூடிய ஒரு இறை இல்லமாக இருப்பதுதான் திருக்கோயில். Praise the Lord. Hallelujah. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்துல எசாயா எழுதிய புத்தகத்துல அதிகாரம் 56 இறைவார்த்தை 7 வாசிக்கிறோம். என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என எசாயா இறைவாக்கினர் நம் அனைவருக்கும் எண்பித்து காட்டுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய இல்லம் இன்று மொழியாலும் இனத்தாலும் ஜாதியாலும் மதத்தாலும் பிரிந்து கொண்டிருக்கிறது. கடவுள் எல்லா மக்களுக்கும் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் மறந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக, குறிப்பிட்ட இனத்திற்காக, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்காக இறை இல்லத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கடவுளுடைய திருக்கோயில் என்பது அனைத்து மக்களுக்கும் இறை அனுபவத்தை பெறுவதற்காகத்தான். ஆண்டவருடைய இல்லம் அனைத்து மக்களுக்கும் சமதர்மத்தை உருவாக்க, சமாதானத்தை உருவாக்க, இறை அனுபவத்தை பெறுவதற்காக என்பதை பற்றி தியானித்து நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் எனக்கு அறியாமை வானதுதற்புள்ள அனைவரையும் சகோதர சகோதரர்களையும் நம் இடமே அவர்களிடம் எனக்காக வேண்டிக்கிறோம் என்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்க வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். Glory to God. அனைவரும் கடவுளை எழுதி மூவர் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். மூவர் இறைவனை துதிப்போம். அவருக்கு மகிமை உண்டாக்குவோம். Glory to God, glory to the Father, glory to God, glory to God, glory to the Father. To Him be glory forever, to Him be glory forever. Hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen. Glory to God, Son of the Father. Glory to God, glory to God, Son of the Father. To Him be glory forever. To Him be glory forever. Hallelujah, amen, hallelujah, amen. Glory to God, glory to God, glory to the Holy Spirit. Glory to God, glory to God, glory to the Holy Spirit. To Him be glory forever, to Him be glory forever. Hallelujah, amen, hallelujah, amen, hallelujah, amen. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதாம் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்மோடு தூயாவியோர் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது. நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிக்கும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்களின் அனைத்திற்கும் உரிய
இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தூய பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் 29 முதல் 32 முடிய. அதிகாரம் 11 இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 15 முடிய மற்றும் 29 முதல் 32 முடிய. பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கின்றேன். இதன் வழியாய் என் இனத்தார்கள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்கள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் எவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டை இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரின் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவர் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை நோக்கி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாரும் காணாமல் போன ஆடுகளாய் இருப்பவரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழ்த்தும் என்று அவரிடம் கூறினார்.
அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நிமிடம் தூய ஆவியானவரை நம்முடைய மத்தியில் வரவேற்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் நமது மத்தியில் வீட்டிற்கும் ஆவியானவரை வரவேற்போம். அன்பாளரே, என் ஆவியானவரே, தேவதூதரே, என் துணையாளரே, தொடர்ந்து என்னோடு நிறுவப்பா. உமது இல்லம் எல்லா மக்களுக்கும் உரிய இல்லமாக இருக்கட்டும். உமது இல்லம் எல்லா மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இறை அனுபவமாக இருக்கட்டும். உமது இல்லம் எல்லா மக்களுக்கும் அன்பையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவையும் நல்ல மனப்பான்மையும் கொடுக்கக்கூடிய இல்லமாக இருக்கட்டும். அன்பாளரே, ஆவியானவரே, தேவதூதரே, உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். அனைவரும் கடவுளை எழுப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தூய ஆவியானவரை நம்ம மத்தியில் வருகிறோம். அன்பாளரே, என் ஆவியானவரே, தேவதூதரே, என் துணையாளரே. ஆவியானவரே, தேவதூதரே, என் துணையாளரே. ஆராதனை 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 உமக்கே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம், ஆராதனை உமக்கே. காலமெல்லாம் காக்கும் தெய்வம், ஆராதனை உமக்கே. பரலோக பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. பரலோக பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. என் ஆண்டவர் துதி உமக்கே, ஜீவனம் துதி உமக்கே. என் ஆண்டவர் துதி உமக்கே, என் ஜீவனம் துதி உமக்கே. அன்பாளரே, என் ஆவியானவரே, தேவதூதரே, என் துணையாளரே. அன்பாளரே, என் ஆவியானவரே, தேவதூதரே, என் துணையாளரே. கவலைகள் போக்கும் தெய்வம், ஆராதனை உமக்கே. கவலைகள் போக்கும் தெய்வம், ஆராதனை உமக்கே. கண்ணீரை துடைக்கும் தெய்வம், ஆராதனை உமக்கே. கண்ணீரை துடைக்கும் தெய்வம், ஆராதனை உமக்கே. அக்கினியின் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே. அக்கினியின் ஆண்டவரே, ஆராதனை உமக்கே. அவனின் அருளாளரே, ஆராதனை உமக்கே. கவனியின் அருளாளரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை
மத்தியிலே வாசம் செய்யும். உமது ஆவியானவரை அனுப்பும். உமது வார்த்தையை தெளிவாக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இறை சமூகமாய் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இறை அனுபவத்தை பெறுவதற்காக இறை சமூகமாய் நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அவர் நம்ம மத்தியில் வாசம் செய்வதற்காக இந்த நேரத்தில் ஆண்டவருடைய இல்லம் இறை வழிபாட்டின் இல்லம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் விடுத்த அழைப்பை அவர் திரும்ப பெறுவதில்லை. காரணம், நம்மை இறை அனுபவத்திலே தொடர்ந்து ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய கொடைகளை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவராக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த அழைப்பை அவர் திரும்ப பெறுவதில்லை. இது இவ்வாறாக தூய பவுலடியார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த அழைப்பையும் அவர் கொடுத்த அருளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. காரணம், அவருடைய மக்களாக கருதப்படுகிற நாம் அனைவருமே அவரோடு சார்ந்து வாழ வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும், அவருக்கு சான்று பகர வேண்டும். நமது வாழ்வும் நமது வார்த்தையும் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் அவர் கொடுத்த அருளையும் அவர் திரும்ப பெறுவதில்லை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஆலயங்கள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? நாம் அனைவரும் உலகத்தால், உலக நோக்கத்தால், உலக சிந்தனையால் உந்தப்பட்டு மக்களையும் மதத்தால் பிரிக்கிறோம், மக்களையும் ஜாதியால் பிரிக்கிறோம், மக்களையும் மொழியால் பிரித்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இறைவனுடைய இல்லமாக, இறைவனுடைய ஆலயமாக கருதக்கூடிய ஒவ்வொரு திருவழிபாட்டு தலங்களும் ஆலயங்களும் எவ்வாறு இறைவனை பிரதிபலிக்கின்றன, இறை வழிபாட்டை அனுபவிக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 56 இறைவார்த்தை 1 முதல் 7 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் கூறுகிறார், ஆண்டவருடைய இல்லம், திருக்கோயில்கள் என்பது நீதியை நிலைநாட்ட, அங்கே இறைவன் நீதியாக இருக்கிறார். தொடர்ந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கும் அந்த நீதியான ஆண்டவர் உங்களுடைய மத்தியில நீங்களும் நீதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை அனுபவிப்பதற்காக தான் ஆலயங்கள். Praise the Lord. Hallelujah. இவ்வாறு நீதியை நிலைநாட்டவும் நேர்மையை கடைபிடிக்கவும் கிறிஸ்துவ பெருமக்களே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நேர்மை எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது? நேர்மையை நாம் எவ்வாறு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? அநீதிகள், அட்டுழியங்கள், பிளவுகள், பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் இவற்றின் மத்தியில நாம் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறோம் தவிர ஆண்டவருடைய நேர்மையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் வழியாக நமக்கு கூறுகிறார், ஒரு முறை நீ ஆலயத்திற்கு போகின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்று நீதியாக நீ வாழ்கிறாய் என்பதை நினைத்து நீ வெளியே வருகிறாய். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே செல்கின்ற பொழுது நாம் பாவிகளாக செல்கிறோம். வெளியே வருகின்ற பொழுது நீதியை நிலைநாட்டவும் நேர்மையை கடைபிடிக்கவும் தேவையான அருளை பெறுகிறோம். Praise the Lord. Hallelujah. மூன்றாவதாக அந்த இடம் திருவழிபாட்டு தலமாக, அதாவது இறைவனை ஆராதிக்கக்கூடிய, இறைவனை வழிபடக்கூடிய, இறைவனை தொடர்ந்து போற்றி புகழக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதற்காக போகிறோம்? எந்த சிந்தனையோடு போகிறோம்? யாரை பார்க்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டு போகிறோம்? உறவுகளை பார்க்க, நண்பர்களை பார்க்க, தோழிகளை பார்க்க, மற்ற சமூகத்தினரோடு உறவு கொண்டாட. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உண்மையிலே இறைவனை வழிபடுவதற்காக நான் என்னுடைய பாவ கரைகளை, பாவ சிந்தனைகளை, பாவ செயல்களை விட்டொழித்து இறைவனுடைய இல்லத்தில் சென்று இறை அனுபவத்தை பெற்று இறைவனாக வாழ வேண்டும், இறைவனாக பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு நான் வருகின்றேனா?
சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய கடவுள் இந்த நேரத்தில் கூறுகிறார், கிறிஸ்துவன் என்று அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த கிறிஸ்துவ பெருமக்களை, என் ஆலயம் இறை வழிபாட்டின் வீடு. அங்கே உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, மேல் ஜாதி, அதற்கு இடைப்பட்ட ஜாதி என்று மக்களை பிரித்து என்னை என் நேர்மையை, என்னுடைய நீதியை, என்னுடைய சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை அழிக்காதீர்கள். இவ்வாறு தொடர்ந்து ஆண்டவர் கூறுகிறார். என்னுடைய இல்லம் இறை வழிபாட்டின் வீடு. சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய சமுதாயத்தில் ஆலயங்கள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றன? தூய பவுலடியார் ரோமருக்கு திருமுகத்தில் அதிகாரம் 11 நாம் அருமையாக வாசிக்க கேட்டோம். இறை வார்த்தைகள் 14-15 வாசிக்கின்ற பொழுது, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த கொடையையும் திரும்ப பெறுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய அனுபவத்தை அவர் விளக்குகிறார். யூதர்களுடைய மத்தியில கற்று தேர்ந்தவராக, பரிசேயனாக இருக்கக்கூடிய தூய பவுலடியார் தொடர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, கடவுள் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். தகுதியோடு அழைக்கவில்லை, பட்டத்தோடு அழைக்கவில்லை, அல்லது நம்மளுடைய மத்தியில் இருக்கக்கூடிய பணம் பதவியோடு அழைக்கவில்லை. அவர் அனைவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் எவ்வாறு ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம் சென்று பார்ப்போம். கடவுள் நம் அனைவரையும் குடும்பத்திலே கணவனாக, மனைவியாக, தாயாக, தந்தையாக, பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவராக, ஒரு வார்டு மெம்பராக, கவுன்சிலராக அழைத்திருக்கிறார். சமுதாயத்தில் மட்டும் பார்க்கின்ற பொழுது ஆசிரியராக, இராணுவ தலைவராக, இவ்வாறு தொடர்ந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக அல்லது பிரதமராக அல்லது தொடர்ந்து பெரிய பதவியில் வகித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலிருந்து கடவுள் அழைத்திருக்கிறார். அழைத்த அழைப்பிலே நாம் எவ்வாறு கடவுளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் இதைத்தான் தெளிவாக அவர் கூறுகிறார். கடவுள் அழைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் திரும்ப பெறுவதில்லை. அவர் கொடுத்த கொடையையும் அருளையும் திரும்ப பெறுவதில்லை. காரணம், அழைத்த அழைப்பிலே நீங்கள் அனைவரும் என்னை பிரதிபலிக்க வேண்டும், என் சமத்துவத்தை, நீதியை, நேர்மையை, என்னை புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு அழைத்த அழைப்பிலே நாம் எவ்வாறு நீதியோடு இருக்கிறோம், நேர்மையோடு இருக்கிறோம், சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் எவ்வாறு நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நற்செய்தி வாசகத்தில் பார்த்தோம். ஆண்டவராகிய கடவுள் கனானிய பெண்ணை அழைத்திருக்கிறார். கனானிய பெண் ஒரு யூத சமுதாயத்தால், யூத பண்பாட்டால், யூத கலாச்சாரத்தால், யூத வாழ்க்கை முறையால் ஒதுக்கி வைக்கப்பட்ட புறநத்தாரினுடைய மக்களாக கருதக்கூடிய ஒரு வகுப்பினர்கள். அவர்களை அவர் அழைக்கிறார். அவர்களுடைய அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும், அம்மா உமது விசுவாசம் பெரியது என்று யூதர்களின் மத்தியிலே அவர் போற்றுகிறார். என் பார்வையில் நீங்கள் அனைவரும் விலையேற பெற்றவர்கள் என்று எசாயா என்ற புத்தகத்தில் அதிகாரம் 43 இறைவார்த்தை 4 முதல் வாசிக்கிறோம். நீங்கள் அனைவரும் என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், நான் உங்களை அழைத்திருக்கிறேன், அன்பு கூறுகிறேன். காரணம், உங்கள் அனைவரையும் என்னுடைய மகிமைக்காக படைத்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த அழைப்பையும் அவர் நமக்கு கொடுத்த அருளையும் நாம் எவ்வாறு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த கனானிய பெண் தொடர்ந்து ஆண்டவருடைய மத்தியில் 4 விதமான ஜெபத்தை வெளிப்படுத்தினார். 1, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும். 2வதாக, ஐயா எனக்கு உதவி அருளும். 3வதாக அவர் ஆம் ஐயா, தாங்கள் உரிமையாளரின் மேசிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் நக்குமே. இவ்வாறு தன்னுடைய விசுவாசத்தை தொடர்ந்து இறைவன் மேல் பதிக்கிறார், உறுதிப்படுத்துகிறார்.
அதற்கு ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த கொடை என்பது, அம்மா உமது விசுவாசம் பெரியது, அம்மா உமது நம்பிக்கை பெரியது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எவ்வாறு இருக்கிறது? ஆண்டவராகிய கடவுள் உன் விசுவாசம் பெரியது என்று நம்மிடம் கூறுவாரா? ஆண்டவராகிய கடவுள் உன்னுடைய நீதி பெரியது என்று கூறுவாரா? ஆண்டவராகிய கடவுள் உன்னுடைய நேர்மை பெரியது என்று கூறுவாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனது குடும்பம் சமாதானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவாரா? ஆண்டவராகிய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நம்மையே முழுமையாக என்னுடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே முழுவதுமாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை முழுவதுமாக ஆசீர்வதித்து, மகனே மகனே உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று கூறக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாவுடைய தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாதையிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாவுடைய தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். புனிதரின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தும் இறைவனுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாவுடைய தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் உலகத்தில் அபிவிருத்திகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொண்டு தகுதி உள்ள கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அருளை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லா உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை
எங்கள் மீது செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொலைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த வருகிற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உம் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் கேட்டருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நம் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆகவே ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை எங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை எங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய ஆலயங்கள் அனைத்துமே இறை வழிபாட்டின் இல்லம். இவர் கூறியது, அம்மா உமது விசுவாசம் பெரியது. அதே விசுவாசத்துக்கு அழைப்பு கொடுக்கிற இறைவன். இவர் அளிக்கும் இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நாம் தகுதியற்றோர். ஆனால் நான் வார்த்தையும் சொல்கிறேன், என் நாமம் குணமடையும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ் அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுடைய சாட்சிகளால் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.